அனைவருக்கும் வணக்கம். நம்ம அந்த என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரா அசைன்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒன்று பார்த்தோம். PM3DMPOட புரோட்டான் நம்பர் பார்த்தோம். இந்த சேம் காம்பவுண்ட் பேராமிதாக்சி 3-டைமெத்தில்பிப்ரிடின் அதோட C13 என்எம்ஆர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா C13 என்எம்ஆர் ஸ்பெக்ட்ராங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனை அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் கார்பனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு எலிமெண்ட்டில் ஒரு மாலிகுல் இருக்குன்னா சிம்பிள் மாலிகுலில் ஹவு மெனி ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறது புரோட்டான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை புரோட்டான் இருக்கிறதுங்கிறத விட எத்தனை கார்பன் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பெக்ட்ரம் C13 நம்பர் ஸ்பெக்ட்ரம். இங்கே சேம் காம்பவுண்ட் we are called as a ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேம் சொன்ன அதே காம்பவுண்ட் தான். 2,6 பேராமிதாக்சி 3-டைமெத்தில்பிப்ரிடின் அப்படிங்கிற காம்பவுண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் மொய்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரிடின் மாலிகூல். இது டைமெத்தில் தேர்ட் பொசிஷனில். இது 1 2 3 4 5 6 அதாவது 2,6 பேரா பொசிஷனில் ஒரு மீதாக்சி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா மீதாக்சி ஃபினைல் பேராமீதாக்சி ஃபினைல் ஃபினைல் குரூப்பில் ஒரு மீதாக்சி குரூப் இருக்கிறனால இந்த இதை வச்சுருக்கிறோம். 2,6 3-டைமெத்தில் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா டைமெத்தில் 2 குரூப் இருக்கிறனால பிப்ரிடின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா C13 வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கார்பன் இருக்குது அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மொய்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு NH இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்சின் ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த C13 NMR ஸ்பெக்ட்ராவில் C13 நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா C13 NMR அப்படின்னு சொல்லுவோம். C13 NMRல வந்து பார்த்தீங்கன்னா C12 அண்டு C13 உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஐசோடோப். அதாவது 99.9% வந்து பார்த்தீங்கன்னா அபண்டன்ஸில் நம்ம சொல்லுவோம். ஸோ 0.001% வந்து பார்த்தீங்கன்னா இந்த C13 இருக்குது. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாலிகுல்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத NMR ஆக்டிவ் ரூல்ஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டுபிடிக்க முடியும். இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலிகுல் எது இருக்குது பிப்ரிடின் அப்படிங்கிற மாலிகுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது C+O இல்லாத ஒரு காம்பவுண்ட் பிப்ரிடின். இந்த பிப்ரிடின் மாலிகுல் இந்த மொய்ட்டி இந்த மாலிகுல் இந்த பிப்ரிடின் மாலிகுல் இந்த நம்பர் பார்த்திங்கன்னா 0 to 200 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ppmல இருக்குது, பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ கெமிக்கல் ஷிஃப்ட்டில் C13க்கு 0 to 200 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 19.50. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குரூப். இங்கே இருக்க இந்த 2 மெத்தில் குரூப் வந்து இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், CH3 அட் C3 பொசிஷனில் ஒரு குரூப் சொல்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதனோட தள்ளி ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 28.83ல் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா CH3 அட் C3 பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உருவாகிருக்கு. தென் 31ல் அடுத்த அந்த சின்ன பீக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீக் வந்து 31.96. இது வந்து பார்த்திங்கன்னா C4 அதாவது இந்த பொசிஷனில் இருக்கிற கார்பன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. தென் 33ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 33ங்கிறது வந்து 33.56. இது வந்து C5ங்கிற ஒரு C5ங்கிற பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பனை வந்து பார்த்திங்கன்னா இதை ஐடென்டிஃபை பண்ணுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா C5க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா C3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்சோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். C3 பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்சோ கார்பன் சொல்லுவோம். இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 41ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த 41 C3 கார்பன் 41ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. இந்த கார்பன் இங்கே ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 52ல் இங்கே பாருங்கள் 52
சாரி 52ல் நமக்கு இந்த ரெண்டு பீக் வந்து பார்த்தீங்கன்னா 55.2 2CH3 வந்து பார்த்தீங்கன்னா 2OCH3 வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து இந்த இடத்துல ரெண்டு பீக் வந்து நமக்கு அப்சர்வ் பண்ணி காட்டுது, கார்பன் காட்டுது. அந்த இந்த பொசிஷனில் இருக்கிற கார்பனை வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 55.2ல் வந்து நமக்கு காட்டுது. மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 156, இந்த 158, 138, 134. ஸோ இங்கே இருக்கிற இந்த பீக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுதோ அரோமேட்டிக் இப்சோ கார்பன் சொல்லுவோம். அரோமேட்டிக் இப்சோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இப்சோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இப்சோ கார்பனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து 129 இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 129 இதிலேருந்து நம்ம இந்த குரூப்ஸில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் கார்பன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். அரோமேட்டிக் கார்பனும் இந்த இடத்துல தான் வரும். அதாவது இதில் இருக்கிற கார்பன்ஸ் எல்லாமே அப்பியர் ஆகிறது எல்லாமே இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகும். இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வந்து நான் சொல்லாமல் இருக்கிறேன் 62.7. இது வந்து பார்த்திங்கன்னா C6ஓட குரூப்ஸ். இந்த C6 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்பனோட பொசிஷன் 62.7. 70ல் ஒரு பீக் இருக்குது. இந்த பீக் வந்து பார்த்திங்கன்னா 70.62. இது வந்து பார்த்திங்கன்னா C2 கார்பன் இதனோட கார்பன். ஸோ இந்த ரேஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து நமக்கு இப்படி கிடைக்கிது. அப்போது இது என்ன அப்படின்ட்டா எத்தனை கார்பன் இருக்குங்கிறது சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம இது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பரிங் கொடுக்கும்போது இந்த நம்பரிங்லேருந்து எத்தனை கார்பன் வந்திருக்கு அப்படிங்கிறத யூ கேன் ஐடென்டிஃபை ஈஸிலி. சேம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்பன் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பொசிஷனில் இருக்குது. அலிஃபாட்டிக் ரீஜன் அப்படின்னா 0 to 20க்குள்ளே இருக்குது, அல்லது வந்து 40க்குள்ளே வருது. அல்லது அரோமேட்டிக் ரீஜன் அப்படின்னா எபோவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரோமேட்டிக் ரீஜனாக 120லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 140 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரோமேட்டிக் குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்பன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஒரு C13 NMR ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலே இதே சேம் காம்பவுண்ட் டெப்த் NMR ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். டெப்த் NMR ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது இதில் இந்த குரூப்பில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சேம் காம்பவுண்ட் சேம் மாலிகுல், இந்த சேம் மாலிகுல் மேலே லோயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு விதமாக பிரியும். டெப்த் 135 NMR ஸ்பெக்ட்ரம் பேர். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் 135 NMR. டெப்த்தில் 3 வகை இருக்குது, 90 சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 120, 135. இது என்னம்னா ஆட் கார்பன் ஈவன் கார்பன் தனியாக பிரிக்கலாம். ஆட் கார்பன் எப்படி இருக்கும் அண்ட் தென் ஈவன் கார்பன் எப்படி இருக்குது. ஈவன் கார்பன் ஒரு மாலிகுல் வந்துனா. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஆட் கார்பன்னா எதை சொல்லலாம், ஈவன் கார்பன்னா என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு. ஈவன் கார்பன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வந்திருக்கு. ஆட் கார்பன் இங்கே இருக்கு வந்திருக்கு. கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் CH2ன்னு வருதுன்னு வச்சுங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் கார்பன் சொல்லுவோம். CH3ன்னு வருதுன்னு வச்சுங்களேன், இது ஆட் கார்பன் சொல்லுவோம். இந்த நம்ம புரோட்டானோட சேர்ந்து CHன்னு வருதுன்னு வச்சுங்களேன், இது ஆட் கார்பன் சொல்லுவோம். ஸோ CH4ன்னு வந்ததுன்னு வச்சுங்களேன், இது வந்து ஈவன் கார்பன், இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ ஈவன் வந்து இங்கேயும் ஆட் கார்பன் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா CH3 இது வந்து CH2 ரைட்டா, இது CH2 அப்போ வேறு எங்கேயும் இல்லை, ரெண்டு கார்பன் வந்து இதில் வந்திருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் பொசிஷனில் காட்டுது. ஈவன் கார்பன் 2 இருக்குங்கிறத சொல்கிறோம். அப்போ கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா C13ல் வந்து கண்டுபிடிக்காத முடியாத வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் 135ல் ஈவன் கார்பன் எத்தனை இருக்குது, ஆட் கார்பன் எத்தனை இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ ஆட் கார்பன் எத்தனை 1 2 3 4 5 மீதெல்லாம் புரோட்டான் குரூப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீதெல்லாம் ஈவன் ஆட் கார்பனுக்குள்ளே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் குரூப்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பியர் ஆகுது ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் 130 NMRல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி கார்பனை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாலிகுலாக இருந்தாலும் ஹைட்ரஜன் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கார்பன் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ. தேங்க்யூ.